இம்பார்ட்டன்ட் கொஷின் 8th ஸ்டாண்டர்டுக்கு உள்ள தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது சம்மு விரிவாக்குக எக்ஸ்பிரஸ்னால தி ஹோல் கியூப். ஓகேவா? ஏற்கனவே 4 சம்ஸோடையும் வீடியோஸை மேக் பண்ணி அதை ஒரு ப்ளேலிஸ்ட்லேயே போட்டிருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் வர வீடியோஸ் வந்து நிறைய ஜாமெட்ரி கிராஃப்ட்லாம் வர இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே விசிபிள் ஆகும், நீங்கள் உடனே பார்க்கவும் முடியும். இந்த சம்ஸை பார்த்தாலே போதும், கண்டிப்பாக ஆனுவலில் 50 to 70 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ 50 to 70 மார்க்ஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த சம்ஸை பார்த்தா டெஃபினட்டாக 100ல் 200% ஷியூராக சொல்வேன், உங்களால் கண்டிப்பாக 50 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 70 மார்க்ஸ் வரைக்கும் கூட உங்களால் எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ விரிவாக்குக 5வது சம் பார்க்கலாமா? எக்ஸ் ப்ளஸ்னால தி ஹோல் கியூப். தீர்வுன்னு போட்டு எழுதுங்க. முதல் என்ன பண்ணணும்னா கொஷினை எழுதிக்கணும். ஏன் எழுதணுன்னா கொஷின் எழுதிங்கன்னா மறுபடியும் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது எந்த மிஸ்டேக்கும் வராது அப்படிங்கிறதுக்கு. எந்த மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன நம்பர் மிஸ்டேக்கு தான் ஹோல் சம்மே தப்பாயிடும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம். இதெல்லாம் ஒரு நம்பர் மிஸ்டேக் ஆனாலும், இப்போ கியூப் பதில் ஸ்கொயரோ, இங்கே 4க்கு பதில் 3, இல்லை எக்ஸ் பதில் 2x, அடுத்த சம்மில் உள்ள பார்த்து எழுதிட்டோன்னு வைங்க, மொத்த சம்மும் தப்பாயிடும். அதனால தான் கொஷினை பார்த்து எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக ஆன்சர் எழுதும்போது இதை பார்த்து எழுதவும் ஈஸியாக இருக்கும். நம்ம மறுபடியும் கொஸ்டின் ரெஃபர் பண்ண வேணாம். திருத்துறவங்களும் அதை பார்த்துட்டு உடனே நமக்கான ஆன்சருக்கு ஓகே சொல்ல முடியும். மெயினாக நம்ம எந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் கொஷினை தீர்வுன்னு போட்டு முதல் எழுதுங்கன்னு சொல்கிறது. எழுதிட்டு நான் இடையிலே ஏதாவது ஐடியாஸ் சொல்லுவேன், சின்ன சின்ன ஐடியாஸ் சொல்லுவேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் அடித்து பார்த்தீங்கன்னா நான் இடையிடையே சொல்கிற ஐடியாஸ் உங்களுக்கு புரியாது. ஸோ வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் நான் இடையிடையே சொல்கிற டிப்ஸை நோட் பண்ண முடியும். ஓகேவா? 5th சம் விரிவாக்குக எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ்னால தி ஹோல் கியூப். தீர்வுன்னு போட்டு அதை எழுதிக்கிட்டோம். எழுதிட்டு இதை பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, ஏ ப்ளஸ் பி தி ஹோல் கியூப் அந்த மாதிரியே இருக்கா? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ ப்ளஸ் பி தி ஹோல் கியூப்புக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது பக்கம் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் கியூப் ஃபார்முலா மாதிரியே இருக்குது. அதோட என்னென்ன வரும், அதோட டெஃபினேஷன்னா ஏ கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப். இது வந்து இம்பார்ட்டன்ட்டு, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலா இதை வச்சு தான் நம்ம மொத்தமும் போட போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. a ப்ளஸ் பி தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப். எக்ஸுக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஏக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிக்கிற இடத்துல என்ன இருக்குது, 4 இருக்குது. இப்போ அப்படி இந்த ஃபார்முலாவில் போகலாமா? அதாவது எக்ஸ் ப்ளஸ்னால தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் போட்டிருக்கா, ஏ கியூபுக்கு அதில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா, அப்போ எக்ஸ்². உண்மையில் என்ன இன்ட்டுக்கு தான் அர்த்தம். பிக்கிற இடத்துல என்ன இருக்குது, 4 ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா, அப்போ எக்ஸ் இன்ட்டு b², அதாவது 4 ஸ்கொயர் பண்ணோம். பிக்கு இடத்துல 4 தான் நிற்குது, அதான். அடுத்து பி கியூப், பிக்கிற இடத்துல என்ன இருக்குது, 4. அப்போ என்ன தோணும், 4 கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 3. முதல் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 3 4 மல்டிப்ளை பண்ணால் 3 12 x².
ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் 4 க்யூ பண்ணுறோம். க்யூ பண்ணால் 3 தடவை போடுறோம். ஓகேவா? 16 16 16 4 64. ஓகேவா? அடுத்தது எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 முதல் நம்பரை மல்டிப்ளை பண்ணாமா 3 14 பெருக்கணும் எத்தனை 48. எழுத்துல என்ன இருக்குது எக்ஸ் மட்டும்தான் இருக்குது ப்ளஸ் 64. இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி, சின்ன சம் தான், ஆனால் இதுக்கு 5 மார்க். ஓகேவா? நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். 6வது சம். அடுத்தது 6வது சம் என்ன? 2x/3 - 4 = 10/3. இப்போ என்ன பண்ண போகிறோம்? தீர்வுன்னு எழுதி அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கலாம். ஏன்னு போடு சமைச்சு சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். -4 = 10/3. அதாவது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸின் மதிப்பு காண்க. அதை எழுத விட்டுனா எக்ஸின் மதிப்பு காண்க. இப்போ கொடுத்துருக்க சம்முக்கு நமக்கு என்ன தேவை? எக்ஸ் மட்டும்தான் தேவை. எக்ஸ் மட்டும் தான். என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது? 2/3 எக்ஸ்ட்ரா இருக்குது, -4 எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த எக்ஸோட ஒட்டி இருக்குது. ஸோ இதை அடுத்து கவனிப்போம். தனியாக வைக்கிறது தானே, இதை சரி பண்ணுவோம். அப்போ 2/3 எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே வைக்கிற 10/3 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த -4 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகிடும்? +4 ஆகிடும். அப்போ 2/3 எக்ஸ் = 10/3. இங்கே இது பையில் இருக்குது, இது சும்மா முழு நம்பராக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே பையில் ஒன்றுமே இல்லையா, நம்ம ஒன்றிக்கிறதா வச்சுக்கலாம். சரியா? அப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இங்கே 3 பெருக்கினா இதுவும் 3 போயிடும். இப்போ கீழே 3 பெருக்கினா மேலே 3 பெருக்கணும். 3 + 12/1 3. இதை மட்டும் பெருக்கிட்டு இதை விட்டுறக்கூடாது. இதையும் 3 பெருக்கணும், இதையும் 3 பெருக்கணும். கீழே 3 தான், மேலே 3 3 பெருக்கணும். கீழே 3 மேலே 3 பெருக்கணும். ஏன்னா இங்கே 3 இருக்குது. ஸோ 2 3 வரணும் அப்படிங்கிறதுக்காக 3 பெருக்கணும். அப்போ மேலே 3 பெருக்கணும். இப்போ 2/3 எக்ஸ் = ஒரே பையை மாற்றிடலாம், ஒரே 3 மாற்றிடலாமா? /3 10 + 12. 10 + 12 எத்தனை? 22/3. அடுத்து இப்போ 2/3 எக்ஸ் = 22/3. நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தானே. அப்போ என்ன பண்ணும்? இந்த 22/3 அப்படியே இருக்கும். பட் என்னாகும்? இங்கிட்ட போகும்போது தலைகீழ போயிடும். 2/3 3/2 ஆயிடும். ஏன்னா இங்கே நம்ம எக்ஸ் மட்டும்தான் தேவை. நம்ம எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இங்கே 2/3 இங்கிட்டு போகும்போது தலைகீழ போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 மேலே ஒரு 3 கீழே இருக்குது. ஸோ அடிச்சிடலாம். அப்புறம் 2 11 2 22. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 11. சரியா? 2 சின்ன சின்ன சம்ஸ் தான். ஆனால் இதை போட்டோன்னா நமக்கு கண்டிப்பாக 5 மார்க்ஸ் கிடைக்கும். 10 மார்க்ஸ் கிடைக்க ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸியாக இருக்க இதை கண்டிப்பாக போடணும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சம் பற்றி பார்க்கலாம்.